இந்த பிரபஞ்சம் உருவாக்கிய ஒரு ஆச்சரியமும் சரியான இந்த பிரபஞ்சம் ஆக்கிய உன்னதமான அறத்தின் அடையாளம் சன்னதியான கந்தபுராண கலாச்சாரம் மறிகின்ற பொழிகின்ற வாழ்கின்ற ஆச்சிரமம் சன்னதியான் ஆச்சிரமம் சன்னதியான் சூழல் இந்த பண்பாட்டில் இருக்கின்ற மக்கள். அதை நான் முதல் சொல்லிக்கொண்டு அறத்தின் சின்னமாக உலகத்திலேயே வரைபடத்தில் இடம்பெறுகின்ற ஒரு புள்ளி சன்னதியான் ஆச்சிரமம். அதை மறக்க முடியாது. பண்பாடு அங்கிருந்து ஊற்றெடுக்கின்றது. அது ஒரு புறம். நான் உங்களை ஒரு ஆலயத்தின் தெற்கு வீதிக்கு அழைத்து செல்ல போகிறேன். தெற்கு வீதி என்றால் உங்களுக்கு தெரியும். சுவாமி புறப்பட்டு தெற்கு வீதிக்கு திரும்புகின்ற ஒரு இடம், அருமையான இடம். இதிலே நாதஸ்வர கலைஞர்கள் தமிழ் கலைஞர்கள் வாழ்கின்ற ஒரு இடம். அதிலே இறைவன் குடியிருப்பான். இறைவன் குடியிருக்கின்ற இடத்தில் நாதஸ்வரம் இல்லை. நாதஸ்வரன் குடியிருக்கின்ற இடத்திலே இறைவன் விரும்பி இருக்கின்றான். அது இன்னொரு ஆச்சரியம். அந்த சிவலிங்கம் சொன்னார், அந்த நாட்டை நல்ல அறி அந்த சன்னிதானத்தையே ஒரு சிவக்காபியை கொண்டு செல்லும். ஒரு வரி ஒன்றை படிக்கின்றேன் தேவாரத்தை. பிறை ஆனி பாடல் சாலை மோடி இது ரெண்டாம் நாள். பிறையணி பாடல் சாலை மூடியடை மூன்றாம் நாள். பிறையணி பாடல் சாலை முடியடை கிறிஸ்டம். பிறையணி பாடல் சாலை முடியடை. ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு லயத்தின், ஒரு ராகத்தின், ஒரு சுருதியின், ஒரு சங்கீதத்தின், ஒரு பண்பாட்டின் உச்சக்கட்டத்தை தெற்கு வீதியிலே பார்த்தார். அதிலே பாலமுருகனும் குமரனும் நின்று விட்டால் அது ஆண்டவன் கூட அதை தடை புரிவார். காரணம், அவர்களது உடைநடை பாவனை. அவர்களது நேரிலே ஆடை இருக்காது, பவுன் தான் இருக்கும். பவுன், தங்க பவுன், 22 கேரட். இப்பொழுது குறைய என்று வந்தால் குறைய. ஆனால் நல்லாரி வாசிக்கும் பொழுது நாதஸ்வரத்தில் இருக்கின்ற 100 பவுன் பதக்கங்கள், அதுதான் வாசிக்கும். பாருங்கள், கையிலே மோதிரங்கள் 10 மோதிரங்கள், அம்பாளுக்கு இருக்கும் 10 மோதிரங்கள், சங்கிலிகள், தாலி கொடிகள், பதக்கங்கிலிகள் எல்லாம் கலந்திருக்கும். நான் முதல் அந்த பவுனை தான் பார்த்தேன். பவுன் என்ன செய்கிறது? பவுன் தான் பாடும், பவுன் தான் வாசிக்கும். அது ஒரு அந்த பண்பாடு பல்கலைக்கழகத்திலும் இருக்கிறார். பல்கலைக்கழகத்திலும் யூனிவர்சிட்டியிலும் இந்த பண்பாட்டை வளர்க்க முடியாது. அது ஒரு புள்ளி போட்டால் 60 புள்ளி தான் போட்டார். அந்த பாலமுருகன், குமரன், பஞ்சாபீசன், என்.டி. பத்மநாதன், என்.டி. பாலகிருஷ்ணன், சிதம்பரநாதன், சுந்தரமூர்த்தி ஐயா, எப்படி இருக்கும்? பண்பாடு வளர்வதென்றால் நாம் கோவிலில் முதலில் பார்த்த நாதஸ்வர கலைஞருடைய அந்த நாங்கள் வாசிக்கும் பொழுது போனால் ஒரு கதையாலே சரித்து வணங்குவார்கள். அதுபோல் அது எந்த பாமரனாக இருக்கட்டும், எந்த படித்தவனாக இருக்கட்டும், எந்த துணைவேந்தராக இருக்கட்டும், ஒரு கதை அசைத்து ஒரு மரியாதை. இது யார் சொல்லிக் கொடுத்தது? எந்த யூனிவர்சிட்டி சொல்லிக் கொடுத்தது? அது பரம்பரை பரம்பரையாக இங்கே வருகிறது. அதை பாலமுருகன் கவனமாக வளர்த்து வருகிறார். குமரன் கவனமாக வளர்த்து வருகிறார். சுந்தரமூர்த்தி ஐயா கவனமாக வளர்த்து வந்தவர்.
எங்கே பத்மநாதன், எம்பி பாலகிருஷ்ணன், இவர்களெல்லாம் பஞ்சாபிகேசர் தலை வணங்கக்கூடிய ஒரு சிலைகளில் இவர்களெல்லாம் ஒரு தெய்வங்கள். அளவற்றியிலே 1965 நினைக்கிறேன் ஷேக் சின்ன மௌலானாவுடைய நாதசுரம், சிலர் பிறந்திருக்க மாட்டீர்கள், ஷேக் சின்ன மௌலானுடைய நாதசுரம் 80ஆம் ஆண்டு பிறந்தது. 80 என்றால் ஆண்டை கூட்டினால் 18 பிறந்தவர் தோல்வி போக மாட்டார். யாரையும் பூட்டு போட்டு பூட்டி வைக்கிறார், அவன் உடைத்து கொண்டு வெளியே 18. இது ஆண்டினுடைய கூட்டுத்தொகை. 3 முகாமைக்குவன், அவன் முகாமை செய்யக்கூடியவன். 1 சூரியன், அது 19 இருக்கட்டும் 28 இருக்கட்டும் 10 இருக்கட்டும். ஆகவே 1 3 9 ஆட்சி செய்கின்றது. இவர் நித்திரை கொண்டாலும் பிரபஞ்சம் தட்டி எழுப்பும், வாசக்கதவு உடைக்கும், வெளியில் வாழ்ந்து சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு ராஜ வாத்திய விற்பனராக இந்த மோகனதாஸ் ஐயா அவர்கள் கண்டுபிடித்தாரே. அந்த தை மாத ஞானச்சுடரிலே போட்டிருக்கிற படம், என்ன அருமையான படம்! யார் போட்டார்கள்? மோகனதாஸ் ஐயா சொல்லித்தான் போட்டிருக்க இந்த படம். பாலமுருகனையா பார்த்தாலும் தெரியவில்லை. அந்த அந்த கை போற போக்கு ஒரு சபாஷ், பிரம்மா, தேஷ், தடே. இந்த பக்கம் சிவாஜி கணேசன் கூட எடுக்க முடியாது, நடிகர் சுனகம் விஜய் கூட எடுக்க முடியாது. ஆகவே கௌரவ அமெரிக்க ஜனாதிபதிக்கு நான் சொல்கின்றேன், கௌரவ அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் உங்களது வெள்ள மாளிகையில் பாலமுருகனை கூப்பிட்டு ஒரு கச்சேரி வைத்தீர்களா இருந்தால் ஈரான் என்ன, ஈராக் என்ன, சீனா என்ன, வடகொரியா என்ன, நீங்கள் உடனடியாக ரிசைன் பண்ணி போட்டு போய்விடுவீர்கள் வீட்டுக்கு. ஏனென்றால் நான் இதுவரை காலம் செய்த ஆணவம் பாலமுருகனுடைய வாக்கியத்தில் கரைந்தது. ஆகவே பாலமுருகன் அமரவசனை பற்றி சிறுமைய சொன்னார். பாலமுருகன் இந்த பைரவி ஒரு கடுமையான ராகம், அது அந்த வடக்கு வீதியிலே வாசிப்பார்கள், பிருந்தாவன சாரங்கள் அப்படியே வாசிப்பார்கள். பைரவி கோடி வானைக்காவில் வெள்மதி சாமி ஐயா ரெடியாக வடத்தில வாசிக்கணும். பாமரர்கள், ஒன்றும் தெரியாத பாமரர்கள் கையை கட்டுவார்கள் முதல். பதக்கங்கள் பாடும்போது அருமை. ஏன் நான் 2 மணிக்காரம் பேசுவேன், ஆனால் தர்மம் இல்லை. ஆகவே முடிக்கின்றேன். பாலமுருகனுக்கு இன்று வழங்கப்படுகின்ற பட்டம் இலங்கையில் யூனிவர்சிட்டியிலும் பார்க்க கூடிய ஒரு பட்டம். யூனிவர்சிட்டி சும்மா தராக கொடுக்கிறார்கள், ஆனால் அவரை தொடர்ந்து அதை காப்பாற்றுவதற்கு அவரை பின்தொடர மாட்டார்கள். எந்த ஒரு சங்கீர்வத்தை நான் சரண் பண்ணுறேன். அவர்கள் மருதாரை பாதிப்பார்களாக இருந்தால், கவிதை பாதிப்பார்களாக இருந்தால் உதிரும் தாளம் போட முடியாது. நான் உட்பட தாளம் போட முடியாது. தடக்கி விழுவார்கள். ஆனால் அந்த லயம் கணக்குத்தான், சுருதிதான், லயம்தான் இலங்கை, இந்தியா, மலேசியா, அமெரிக்கா, எந்த நாடும் தலை வழங்குகிறது. கணக்கு வழக்கு இதை நாங்கள் மறக்க முடியாது. கௌரவமான யூனிவர்சிட்டி அவர்கள் இதில் கவனிக்க வேண்டும். பண்பாட்டை கொடியேற்ற பாடுபடுகிறது. இல்லாவிட்டால்
டொம்போசா டொம்போசா